ஹாய் ட்ரேடர்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு 25,000 25,100 வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டு 100 பாயிண்ட் மேலே ஏறுது அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் டெல்டா வேல்யூ. எடுத்துக்காட்டுக்கு 0.50 இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ₹1 ஏறும்போது நம்மளுடைய ப்ரீமியம் நமக்கு 50 பைசா கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டெல்டா வேல்யூ. சரிங்களா? அதே நம்ம எடுக்கிற ப்ரீமியம் டெல்டா வேல்யூ 80 பைசா இருந்துச்சுன்னா, மொத்த மார்க்கெட்டு டோட்டல் மார்க்கெட் நமக்கு ₹1 ஏறும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 பைசா ஏறும். அதே மாதிரி 90 பைசா டெல்டா வேல்யூ இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஏறும்போது 90 பைசா ஏறும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காமா வேல்யூ. காமா வேல்யூ அப்படிங்கிறது டெல்டாவோட நகர்வை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா காமா வேல்யூ. மார்னிங் 9:15க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எடுத்துக்காட்டுக்கு ஒரு 25,100 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ 0.50 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது காமா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். காமா வேல்யூ அதிகரிக்கும் போது அந்த 25,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மார்னிங் இருந்த 0.50 அப்படிங்கிற டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.80க்கு மாறிடும். ஸோ அதை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ அப்படிங்கிறது. எக்ஸ்பீரியில் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 இருக்கிற ப்ரீமியம் ₹400 ₹300 போகும். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா வேல்யூ தான். ஏன்னா நமக்கு மார்னிங் டெல்டா வேல்யூ 30 பைசா இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமா பிளாஸ்ட்னால 80 பைசா 90 பைசா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் ₹1 ஏறுறதுக்கு ₹1 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிவிடும். அது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 600 சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்வு ஏற்படும். அந்த மாதிரி டைமில் இந்த காமா பிளாஸ்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ அப்படிங்கிறது. வேகா அப்படிங்கிறது மார்க்கெட்டோட வால்டைலை வந்து குறிக்கிறது. சரிங்களா? வால்டிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மந்தில் எடுத்துக்காட்டுக்கு பேங்க் நிஃப்டியை எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு மந்த்து கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ப்ரைஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் ஆகும். அந்த அமௌண்ட்டை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகா அப்படிங்கிறது. இதை நம்ம அடிக்கடி நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ் நடந்துச்சு அப்படின்னா, சனி ஞாயிறு லீவு முடிஞ்சு ஏதாவது ஒரு நியூஸ் நடந்திருக்கும். நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருந்த ₹100 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹300 ₹350 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்போல்லாம் நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்னால ஏதாவது போர் நடக்கிறப்ப பட்ஜெட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகா. தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது பையரு ரொம்ப 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 தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது யாருக்கு சாதகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லருக்கு சாதகமானது. மார்க்கெட்டு 100 பாயிண்ட் மேலேயும் 100 பாயிண்ட் கீழே குறைஞ்சாலுமே தீட்டா அப்படிங்கிறது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். மார்னிங் ₹100 ஓப்பன் ஆன ப்ரீமியம் 100 பாயிண்ட் மேலே ஏறினாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தீட்டா அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ₹100 ஓப்பன் ஆன ப்ரீமியம் லாஸ்ட்டில் எண்டு 3:30க்கு முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ₹80 இருக்கும். தீட்டா வேல்யூ எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ப்ரீமியம் ஏடிஎம்லேருந்து இந்த மணிக்கு மாறும்போது மட்டும்தான் தீட்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். இதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மணியில் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வேல்யூ அங்கே இந்த மணியில் கம்மியாக இருக்கும். ஏடிஎம் ப்ரைஸில் அதிகமாக இருக்கும். ஓடிஎம்மில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஓடிஎம் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு ₹40 இருக்கிற ப்ரீமியம் மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் அன்னைக்கு ₹40 இருந்த ப்ரீமியம் அன்றைக்கி அப்படியே இருக்காது. ஏன்னா தீட்டா வேல்யூ ஒரு ₹15 இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹15 குறைஞ்சிரும். ₹40 ₹15 போச்சுன்னா ₹25 தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது.
ஸோ இந்த RHO அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு நமக்கு தேவையில்லை, லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். சரிங்களா? அதாவது ஆப்ஷன் இல்லாமல் ஸ்டாக்ஸ் வாங்குறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி சாய்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையானது இந்த 5 க்ரீக்ஸில் காமா அண்டு டெல்டா வேல்யூ தான் முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.